மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. இந்த மிதுன ராசிக்குடைய அதிபதி புத பகவான். மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த மிதுன ராசிக்கு சனி பெயர்ச்சி சாதகமாக. மீனத்தில் இருக்கும் சனி பகவான், அதாவது 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருகிறார். இந்த 2.5 ஆண்டு காலம் 10ஆம் இடத்தில் இருக்க போகிறார். 10இல் சனி இருக்கும் பட்சத்தில் தொழில் உத்தியோகம் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும். அதாவது கடும் உழைப்பு அதிகமாக இருந்த போதிலும் நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்கும், நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே ஒரு உத்தியோகத்தில் இருந்த போதிலும் கூட ஒரு இன்வால்மெண்ட்டான வேலை பார்ப்பீங்க. அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுமே ஒழிய மற்றபடி நிர்வாகத்தில் நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய தருணம். உங்களை பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டார் அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாக சாதகமான ஒரு சூழல். யாருமே இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் வேலை வெட்டி இல்லை, நான் வேலைக்கும் போகல, தொழிலும் பண்ணலைன்னு உட்காண்டிருக்க முடியாது. ஏதாவது ஒரு தொழிலை எடுத்துக்கிட்டு செய்வீங்க. இல்லைன்னா ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு நிலையை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். இந்த சனி பொறுத்தவரையிலையும் தொழில் ரீதியாக நல்ல சம்பாத்தியத்தை, அதிகப்படியான இன்வால்மெண்ட்டையும் உழைப்பையும் உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு நல்லதை செய்யக்கூடிய, நல்ல சம்பாத்தியத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பதால் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. அதே நேரத்தில் செலவினங்கள் சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் இருக்கும். 4ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது தாய் வழி சொந்தங்களால் பகைமை பாராட்டக்கூடிய நிலை. வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். மற்றபடி இந்த 2.5 ஆண்டு காலமும் படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்காக பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. மற்றபடி உங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. அடுத்தது உங்களுக்கு 7ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். நண்பர்கள்கிட்டையும் கருத்து மோதல்கள் இருக்கும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளும். இந்த காலகட்டத்தில் ராகு உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்க போகிறார். 3இல் கேது சாதகமான சூழ்நிலை. மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சி இந்த மிதுன ராசிக்கு சாதகமான ஒரு சூழல், சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று சொன்னால் மிகையாகாது.